கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறேன். நாளில் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை நம்ம தியானிக்கலாம். 1976 ஆண்டு நவம்பர் 25 நாள் போதகர் ரிச்சர்ட் உபிராண்ட் அவர்கள் சென்னைக்கு வந்தபோது அவர் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? அவர் அடைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலையில் ரஷ்ய கிறிஸ்தவ வாலிபன் இயேசுவுக்காக விசுவாசத்திலே நிலைத்து நின்றபடியால் அவனும் கூட ரிச்சர்ட்டோடு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். சிறந்த ஒரு ஜெப வீரனாக இருந்தான் அந்த வாலிபன். பக்திமானாக இருந்தான் அந்த வாலிபன். இப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்த அவனுக்கு ஏனோ பாருங்க, இந்தியாவில் உள்ள மக்கள் மீது அவனுக்கு வாஞ்சையும் தாகமும் இருந்தது. இந்தியாவில் இருக்கிற மக்களை எப்படியாவது கிறிஸ்துவை பற்றி சொல்லி, இந்திய மக்களுக்கு எப்படியாவது நற்செய்தியை சொல்லி, இயேசுனுடைய அன்பை சொல்லி அவர்களை வெளிச்சத்திற்கு வழிநடத்த வேண்டுமென்று அவனுக்கு ஒரு பாரம் இருந்தது. பாருங்க, அவன் இந்தியாவை ஒருபோதும் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்திய மக்கள் மீது அவனுக்கு எப்படி பாரம் வந்தது? அப்போ இந்திய மக்கள் மீது பாரம் இருந்தபடியால் அவன் ஏற்கனவே இந்தியாவை பற்றி அநேக செய்திகளை சேகரித்து வைத்திருந்தான். இந்திய மக்களுடைய பண்பாடு எப்படி, இந்திய நாட்டினுடைய திருவிழாக்கள் எப்படி, இந்தியாவிலே எப்படிப்பட்ட பலவிதமான மதங்கள் இருக்கின்றது, இந்தியாவுடைய கலாச்சாரங்கள் எப்படிப்பட்ட மக்கள்கள் அங்கு வாழ்கிறார்கள் என்பதை அவன் ஆர்வமுடன் அவன் தேடி அதை அறிந்தவனாக இருந்தான். எனவேதான் இந்தியாவிற்கு வந்து கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு இந்திய மக்கள் மத்தியில் அவளுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் பாருங்க, கொடிய சிறைவாசம், பட்டினி, பல சவுக்கடிகள், குளிர் அந்த சிறைச்சாலையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள் அந்த வாலிபனுடைய நிலை வேகமாக குறைந்து கொண்டே போனது. அவனுடைய உடலில் பலன் இல்லாமல் குறைந்து கொண்டே போனது. பல நாட்கள் அவனுக்கு உணவே கொடுக்காமல் விட்டு விட்டார்கள். இப்படி அவன் அனுபவித்து கடைசியில் அவனுக்கு புற்றுநோய் வியாதி வந்து அவனுடைய எலும்புகள் எல்லாம் வேகமாக அரிக்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, கடைசியில் மரணத்தோடு போராடி கொண்டிருந்தான் அந்த வாலிபன். ஒரு நாள் பாருங்கள், அந்த வாலிபன் தன்னுடைய தலையை என்னுடைய மடியிலே வைத்து கொண்டு, ரிச்சர்ட் அவர்களே, இந்திய மக்களுடைய ரட்சிப்பிற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். உயிர் பிரியும் நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய கடைசி ஆசையை ரிச்சர்ட்டோடு அவன் பகிர்ந்து கொள்ளுகிறான். ஐயா ரிச்சர்ட், கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு கிருபை செய்து ஒருவேளை ஒரு நாள் நீங்கள் இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி நீங்கள் இந்தியாவிற்கு செல்வீர்கள் என்றால், நான் இந்திய மக்கள் மீது எவ்வளவாக அன்பு வைத்திருந்தேன், இந்திய மக்களுக்கு நற்செய்தியை சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டுமென்று நான் விரும்பினேன், இந்தியாவில் இருக்கிற இருளில் இருக்கிற மக்களை சந்தித்து சுவிசேஷ ஒளியை ஏற்றி வைக்க வேண்டுமென்ற அந்த வாஞ்சை எனக்கு இருந்ததை நீங்கள் இந்திய மக்களோடு ஒருவேளை அங்கு செல்வீர்களானால் என் வாஞ்சையை என்னை குறித்து அவர்களிடம் சொல்லுங்கள் என்று அவன் ரிச்சர்ட்டிடம் சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை அவர் மடியிலே அவன் விட்டான். பிரியமானவர்களே, இந்த சாட்சியை சென்னையிலே அவர் வந்து பகிர்ந்து கொள்ளும்போது அநேகருடைய உள்ளம் உருக ஆரம்பித்தது. இந்த சாட்சியை வாசிக்கும் பொழுது கூட நான் எம்மாத்திரம், நான் இதுவரை கிறிஸ்துவுக்காக என்ன செய்திருக்கிறேன்? எங்கோ ரஷ்ய நாட்டில் கிறிஸ்தவ வாலிபனுக்கு இந்தியாவையே பார்க்கவில்லை, இந்திய மக்களை பார்க்கவில்லை. ஆனால் இந்திய மக்கள் மீது அவனுக்கு எப்படிப்பட்ட பாரம் இருந்தது. ஆனால் இன்று நான் இந்திய தேசத்தில் பிறந்திருந்தேன், தமிழகத்தைச் சேர்ந்த பாண்டிச்சேரியில் பிறந்திருந்தேன். ஆனால் இன்று பிரான்சில் நான் வசித்து கொண்டிருந்தாலும் என் தமிழ் இன மக்களை குறித்து எனக்கு எப்படிப்பட்ட பாரம் இருக்கிறது. என் மொழி பேசுகிற ஜனங்களை குறித்து எனக்கு எப்படிப்பட்ட பாரம் இருக்கிறது.
உண்மைதான். ரஷ்யாவில் வாழ்கிறவனுக்கு மற்ற இன மக்கள் மீது வாஞ்சையும் தாகமும் இருந்தது உண்மை. அப்படிப்பட்ட தாகமும் பாரமும் நமக்கும் இருக்க வேண்டும். பாருங்க, மொழி தெரியாது, இனம் தெரியாது, நாடு தெரியாத மக்கள் மீது அவனுக்கு பாரம் இருந்தது. ஆனால் இன்று நமக்கு தெரிந்த மொழி, நமக்கு தெரிந்த இனம், நம் ஊர் ஜனங்களை குறித்து நமக்கு எப்படிப்பட்ட பாரம் இருக்கிறது என்பதை இன்றைய நாட்களில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வாலிபனுடைய சாட்சி நம்மை உழுக்கட்டும். இந்திய மக்கள், அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனை மிஷினரிகள் கோதுமை மணிகளாக நிலத்திலே விழுந்து மடிந்திருக்கிறார்கள் என்பதை தமிழகம் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அநேக மிஷினரிகள் தங்களை கோதுமை மணிகளாக தங்கள் உயிரை கொடுத்து கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை, தீபத்தை ஏற்றி வைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி வெளிநாடுகளிலிருந்து அநேக மிஷினரிகள் தமிழகத்தை நோக்கி, இந்தியாவை நோக்கி, பர்மாவை நோக்கி, பாகிஸ்தானை நோக்கி, ஸ்ரீலங்காவை நோக்கி அநேக மிஷினரிகள் வந்து தங்களுடைய இரத்தத்தை ஊற்றினார்கள். பிரியமானவர்களே, அப்படி ஊற்றின அவர்கள் இரத்தத்திலே வளர்ந்தது தான் தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய ஒளி, தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய மீட்பு, தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய சிலுவையின் உபதேசம். சமூகத்திலே அநேக காரியங்கள் மாற்றம் பெற்றது என்றால் இவர்கள் இரத்தத்தை ஊற்றினார்கள். பிரியமானவர்களே, இவருடைய உயிரை கொடுத்தார்கள். சீஷனாகிய தோமாவும் கூடும் பாருங்க, தன்னை சூலத்தாலே குத்தி கொள்ளுவதற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். சென்னையில் நீங்கள் போனால் அதை கூட நீங்கள் பார்க்கலாம். எனவே இன்று அந்த காலங்களிலே திருச்சபைகள் அநேகம் இல்லை. அன்றைய நாட்களிலே அநேக போதகர்கள் இல்லை. அன்றைய நாட்களிலே அநேக வேதாகம் விளக்குரைகள் இல்லை. அன்றைய நாட்களிலே அநேக புத்தகங்கள் இல்லை. அன்றைய நாட்களில் யூடியூப் இல்லை. அன்றைய நாட்களில் வாட்ஸ்அப் இல்லை. அன்றைய நாட்களில் டிவி சேனல்கள் பெருசாக இல்லை. ஆனால் எழுப்புதல் இருந்தது, மறுமலர்ச்சி இருந்தது, சத்தியத்தின் மீது தாகம் இருந்தது. சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வாஞ்சித்தார்கள். ஆத்துமா மீது தாகம் இருந்தது, சுவிசேஷத்தின் மீது தாகம் இருந்தது, மக்கள் பணி மீது தாகம் இருந்தது, சமூகத்தின் மீது தாகம் இருந்தது, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருந்தது, பட்சபாதம் இல்லாமல் இருந்தது. அநேக ஏழை எளிய மக்கள்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நற்செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் சந்தோஷமாக அநேக காரியங்கள், கல்வியிலிருந்து மருத்துவத்திலிருந்து அநேக காரியங்களை பாகுபாடு இல்லாமல் அவர்களும் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று அநேக மிஷினரிகள் தங்களுடைய இரத்தத்தை ஊற்றினார்கள். பிரியமானவர்களே, ஆனால் இன்று எத்தனை யூடியூப் சேனல்கள், எத்தனை கூகுள் மீட்டுகள், எத்தனை ஜூம் மீட்டிங்கு, எத்தனை திருச்சபைகள். ஒரே இடத்துல 10 திருச்சபை இருக்குது. ஒரே ஊரில் 20 திருச்சபை இருக்குது. நல்லது. ஒரே கட்டடத்தில் மேலே ஒரு சபை ஆராதிக்கிறாங்க, கீழே ஒரு சபை ஆராதிக்கிறாங்க. ஒரே கட்டடத்தில் 5 சபை வந்து கூட்டிகிட்டு போகுது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். நல்லது. ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வந்ததா நம்மிடத்தில்? ஆத்துமா மீது தாகம் வந்ததா நம்மிடத்தில்? மிஷினரிகளைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல நீங்கள் நானும் திருச்சபையின் மீது, ஆத்துமாவின் மீது பாரம் இருக்கின்றதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? திருச்சபையினுடைய நோக்கம் என்ன? திருச்சபையினுடைய பொறுப்பு என்ன? விசுவாசிகளுடைய பொறுப்பு என்ன? போதகர்களுடைய பொறுப்பு என்ன என்பதை வேதத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால் இப்படிப்பட்ட சாட்சிகள் நம்மை அநேக கேள்விகளை கேட்கின்ற அளவுக்கு நம்மை யோசிக்க வைக்கிறது. பிரியமானவர்களே, நேற்றைய நாளில் கிரேக்கர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள், பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதே பகுதியில் 23வது வசனத்தில், யோவான் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம், அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்றார். என்ன வேளை?
அவர் மரிக்கின்ற வேலையை பற்றி பேசுகிறார். இதுதான் அவருக்கு மகிமையா. ஆம் பிரியமானவர்களே, 24வது வசனம் அநேக முறை கேட்ட வசனம். அநேக பிரசங்கள் நீங்கள் நானும் கேட்டிருக்கிறோம் அந்த வசனத்தில். ஆனால் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்மை நாமே அநேக கேள்விகள் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னை பரிசுத்த ஆவியானவர் கேட்கின்ற கேள்வியை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 24வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே. எப்போதும் பைபிளில் நீங்கள் பாருங்கள், இயேசு சொல்லும் போது ஒரு இடத்துல ஒரு மெய்யாகவே என்று சொல்லுவார், சில இடங்களில் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறார். அங்கு நீங்கள் நானும் நின்று கொஞ்சம் நிதானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அழுத்தமாக சொல்லுகிறார் உண்மையாக உண்மையாக, அழுத்தமாக சொல்லுகிறார் சத்தியமாக சத்தியமாக, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் இப்படி சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் எத்தனை மேதாவிகள் வந்தார்கள், எத்தனை தலைவர்கள் வந்தார்கள், தெய்வம் அல்லாதவர்கள் எத்தனை பேர் தெய்வமாக ஆக்கிவிட்டோம். யாராவது இப்படி சொல்ல முடியுமா? யாராவது இப்படி சொல்லியிருக்கிறார்களா? ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை சொன்னதுனால்தான் பாருங்கள், ரிச்சர்ட் உயிரை கொடுத்தார், ரஷ்ய வாலிபன் உயிரை கொடுத்தார், எத்தனை மிஷினரிகள் உயிரை கொடுத்தாங்க, ரத்தத்தை ஊற்றினார்கள். வேதாகம மொழிபெயர்ப்புக்காக வேதாகமத்தை கொண்டு வருவதற்காக எத்தனை ஜனங்கள் எரிக்கப்பட்டார்கள். இந்த வசன அடிப்படையில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து, அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, நீங்கள் நானும் கோதுமை மணியாக இருக்கிறோம், நிலத்தில் விழணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். விழுவது என்றால் என்ன? பூமியில் தன்னை மரிப்பதற்கு, தன்னை புதைப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் நிலத்தில் விழுவது. ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழவில்லை என்றால் அதனுடைய பலனை எப்படி பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நாட்களில் பூமியில் உலகம் முழுவதும் கோதுமை விளைந்து கொண்டிருக்கிறது. அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து பலன் தரவில்லை என்றால் உங்களுக்கு எனக்கும் ரொட்டி ஏது? உங்களுக்கு எனக்கும் பன்னு ஏது? உங்களுக்கு எனக்கும் கோதுமையில் செய்கின்ற பொருட்கள் ஏது? ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. வேதம் தெளிவாய் சொல்லி, கோதுமை மணியானது நிலத்தில் விழ வேண்டும், முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது, அது சாக வேண்டும். ஒருவேளை சாகவில்லை என்றால் தனித்திருக்குமா? செத்தா அதிக பலனை கொடுக்குமா? சாக வேண்டும் என்றால் என்ன? கல்லறைக்கு சென்று பார்ப்போம். இந்த கல்லறை திருநாள்லாம் வரும்போது விவாதங்கள் நடக்கும் சில வாட்ஸ்அப் குழுவில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நானும் கல்லறைக்கு போய் கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்த்தால் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு கல்லறை தோட்டத்திற்கு சென்று ஒரு கல்லறைக்கு முன்பாக ஒரு கட்டு பணத்தை கொடுத்தால் அந்த கல்லறையில் புதைக்கப்பட்டவர் எழுந்திருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்வாரா? கேள்விதான். அவரை திட்டினால் கோபப்படுவாரா? கேள்விதான். அவரை துப்பினால் கோபப்படுவாரா? கேள்விதான். அவர் அசிங்கமான படத்தை காண்பித்தால் அவரால் பார்க்க முடியுமா? கேள்விதான். எதையுமே அந்த மனிதனால் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் மரித்து விட்டார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நானும் அப்படியாக சாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கோபத்திற்கு சாக வேண்டும், இச்சைக்கு சாக வேண்டும், பட்சபாதத்திற்கு சாக வேண்டும். நீங்கள் நானும் அக்கிரமத்திற்கு சாக வேண்டும், பொறாமைக்கு சாக வேண்டும், பண ஆசைக்கு சாக வேண்டும், தவறான படக்காட்சிகளுக்கு சாக வேண்டும். ஒற்றுமை இல்லாத தன்மையை, பிரிவினையை என் ஆவி கொண்டு வருமானால் சாக வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். சாகவில்லை என்றால் தனித்திருக்கும், மிகுந்த பலனை கொடுக்க முடியாது. 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவானா. இப்போ புரிந்து கொண்டீங்களா? ஒருவேளை நீங்கள் மரிக்க சாகவில்லை என்றால் உங்கள் ஜீவன் மேலே உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது. அப்படி என்றால் நான் என்ற காரியத்தின் மேலே, சுயம் என்ற காரியத்தின் மேலே நான் தான் அதிகாரம் செலுத்த வேண்டும், நான் தான் ஆர்டர் பண்ண வேண்டும், என் காலு கீழே தான் நீங்கள் இருக்க வேண்டும், நான் சொன்னால் தான் நீங்கள் செய்யணும், இந்த சபையுடைய கட்டுப்பாடு எனக்குள்ளே தான் இருக்குது. அப்படி என்று ஒருவேளை தன்னுடைய ஜீவனை குறித்து நாம் அதிக பற்று வைத்திருப்போமானால் கண்டிப்பாக பிரியமானவர்களே பலன் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன், அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்,
ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனிடத்தில் இந்த ஜீவனை வெறுக்கின்ற காரியம் ஒவ்வொரு நாளும் உருவாகி கொண்டிருக்கும். தன்னை வெறுக்கின்ற காரியம் ஒவ்வொரு நாளும் உருவாகி கொண்டிருக்கும். அவன்தான் ரட்சிக்கப்பட்டவன், அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் சபையினுடைய கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாக இருக்கிறவன். புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கணுமா? பரலோகத்தில் இல்லை. நிறைய பேர் நினச்சிங்க ரட்சிக்கப்பட்டனே நேராக பரலோகம். இல்லை பிரியமானவர்களே, பரலோகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை வேதாகமத்தில் தேவன் எழுதி கொடுக்கவில்லை. இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் நாட்களில் நீயும் நானும் திருச்சபையும் போதகர்களும் விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டிய காரியத்தை தான் வேதாகமத்தில் உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்தார். அதனால் தான் சொல்கிறாரு, நீ உன் ஜீவனை வெறுத்தா தான் நித்திய ஜீவ காலமாக உன் ஜீவனை காத்துக்கொள்ள முடியும்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை தேவன் வைக்கிறார் பார்த்தீர்களா? எனவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நம்மளுடைய சுயத்தை, நான் என்ற காரியத்தை வெறுக்கணுமா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிட்டு 26 சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். பார்த்தீர்களா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன், அது யாராக இருந்தாலும் ஒருவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தான் என்னை பின்பற்ற கடவன். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களில் நடக்கின்ற அநேக ஊழியங்கள் கிறிஸ்துவை பின்பற்றின ஊழியங்களா என்று ஆராய்ந்து பார்த்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இயேசுவை பின்பற்றாத ஊழியங்கள். ஏனென்றால் பணத்தை மையமாக வைத்து, காணிக்கையை மையமாக வைத்து, புகழை மையமாக வைத்து, விளம்பரத்தை மையமாக வைத்து, பணத்தை பிழைப்புக்காக சபையை உருவாக்கி நடத்துகின்ற மக்களை குறித்து நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்ப்போமானால் இவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் இவர்களை பெருக்கிக் கொள்வதற்கு ஊழியம் செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விடலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, எனக்கு ஒருத்தன் ஊழியம் செய்ய என்ன பின்பற்ற. அப்போ ஆண்டவரை பின்பற்றினால் அப்போஸ்தலர்கிட்ட போய் நின்றுணும், சீஷர்கிட்ட போய் நின்றுணும், மிஷினர்கிட்ட போய். ஏன்னா இவங்களாம் ஆண்டவரை பின்பற்றி ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அந்த ஊழிய மாடல் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால், அவர்களுடைய பின்னணி நம்மக்கிட்ட இல்லைன்னா, அவருடைய வழிநடத்துதல் நம்மள்கிட்ட இல்லைன்னா, அவருடைய உபதேசம் நம்மை பிரதிபலிக்கவில்லை என்றால் நாம் யாரை பின்பற்றுகிறோம்? அர்த்தம் சொல்ல, நான் எங்கே இருக்கிறேன்னா அங்கே இருப்பானா? யார்? ஊழியக்காரன். பிரியமாக நாம கேட்டு பார்த்துக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஆண்டவருக்கிற இடத்துல தான் ஆகிறானா? அவருடைய உபதேசத்துக்குள்ளே இருக்கிறானா? அவருடைய கட்டளைக்குள்ளே இருக்கிறானா? அவருடைய சத்தியத்திற்குள்ளே இருக்கிறானா? அவருடைய வேதத்துக்குள்ளே நான் இருக்கிறானா? நம்மை நாமே கேட்டு பார்த்து கொள்ள வேண்டிய கேள்வி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, புகழ் வேண்டாம், நான் என்ற காரியம் வேண்டாம், சுயம் வேண்டாம், பெருமை வேண்டாம், பண ஆசை வேண்டாம், தவறான வசூலிப்பு முறைகள், காணிக்க முறைகள் வேண்டாம். இயேசுவை போல, சீஷர்களைப் போல, அப்போஸ்தலரைப் போல, மிஷினரிகள் போல உயிரை கொடுத்து இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கடினமான ஒரு காரியம்தான், கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் பரிசுத்த உதவி செய்வார். அவரை பிடிச்சுக்கொள்ளுங்க. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம், பவுலுடைய தாகம். பவுல் சொல்கிறாரு, எப்பா இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்ற இருதயத்தின் விருப்பமோ நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவது தான் இருதயத்தின் விருப்பம், வாஞ்சியாக தான் பவுலுக்கு. ஏன்னா அந்த அவருடைய இனத்து மக்கள் மீது அவருக்கு வாஞ்சை தாக இருந்தது. நம் இனத்து மக்கள் மீது. ஒருவேளை தமிழ் பேசுனா தமிழர்கள் மீது வாஞ்சகுதா? நீ தெலுங்கில் பிறந்த தெலுங்கு மக்கள் மேலே உனக்கு வாஞ்சையும் அவர்கள் ரட்சிக்கப்படணும் வாஞ்ச பாரம் இருக்குதா? ஃப்ரெஞ்சு பேசணுன்னா ஃப்ரெஞ்சு மக்கள் மீது வாஞ்சை இருக்குதா? ஹிந்தி பேசணுன்னா ஹிந்தி மக்கள் மீது வாஞ்சை இருக்கிறதா? இங்கிலீஷ் பேசணும் இங்கிலீஷ் மக்கள் மீது. அப்போ நான் எந்த இனத்தில் பிறந்தேன்? நான் யார்? ஏன் என்னை தேவன் அந்த இனத்தில், அந்த மொழியில் என்னை பிறக்க வைத்தார்? அந்த இனத்து மக்கள் மீது எனக்கு பாரம் உண்டா? தாகம் உண்டா? அவர்களை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்த வேண்டிய திட்டங்கள் உண்டா? நோக்கம் உண்டா? ஆராய்ந்து பார்த்து பிரியமானவர்களே, பவுலுக்கு அந்த பாரம் இருந்தது. ஆனாலும் இஸ்ரவேலுக்காக அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் போராடினார். தேவன் புறஜாதிகள் மத்தியில் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை அவர் கொடுத்தார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது பாரம் இருந்தது, அவருக்கு தாகம் இருந்தது, அதற்காக போராடினார். இன்றைய நாட்களில் அந்த ரஷ்ய வாலிபன் எங்கோ இருக்கிற இந்திய மக்கள் மீது தாகம் வாஞ்சி இருந்தது. ஆனால் உங்களுக்கு, நீங்கள் பேசுகிற மொழியில், எந்த மொழியில் உங்களை ஆண்டவர் பிறக்க வச்சார்? எந்த இனத்தில் உங்களை பிறக்க வச்சார்? எந்த நோக்கத்திற்காக இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார்? வெளிதான்ட்டு கொண்டு வந்தார்? எந்த தேசத்திற்காக வெவ்வேறு இடத்துக்கு உங்களை கொண்டு போனார்? அந்த இடத்துல நீங்கள் பேசுகிற மொழி மக்கள், உங்கள் இன மக்கள்
எத்தனை பேர் இயேசு அறியாமக்கிறாங்க, ரட்சிக்கப்படாமக்கிறாங்க. நம்முடைய வேலை என்ன? நம்முடைய பாரம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய திட்டம் என்ன? நம்முடைய வேலை என்ன? ஏன் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம்? ஏன் சபையில் இருக்கிறோம்? ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக? சாக வேண்டும், உலகத்தை வெறுக்க வேண்டும், நிலத்தில் விழ வேண்டும், மரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டும், அநேகருக்கு கிறிஸ்துவண்டை கொண்டு வர வேண்டும். இதான் நம்முடைய வேலை. பிரியமானவர்களே, இதற்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? நான் போக வேண்டும், என் சுயம் போக வேண்டும், மாம்சம் சாக வேண்டும், பெருமை சாக வேண்டும், என்னுடைய வைராக்கியம் சாக வேண்டும், பொறாமை புச்சரிப்பு சாக வேண்டும், பதவி ஆசை சாக வேண்டும், பிரிவின் ஆசை சாக வேண்டும், கொள்கையின் ஆசை சாக வேண்டும், மனுஷனாக ஆத்ம மீது பாரம் வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, தேசங்கள் இயேசுவை அறியட்டும், மக்கள்கள் இயேசுவை அறியட்டும், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி தீபமாய் பரவட்டும். அதுதான் கிறிஸ்மஸ். அதுதான் கிறிஸ்மஸ் பிரியமானவர்களே. இயேசு முதல் பிறப்பை கொண்டாடுகிற நீங்கள் நானும் இரண்டாம் வருகைக்காக எத்தனை பேர் ஆயத்தப்படுத்த போகிறோம்? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோமே, துதிக்கிறோம். ரஷ்ய வாலிபன் இந்திய மக்கள் மீது அந்த தாகம் எங்களுக்கும் என் இனத்தின் மீது, என் மொழியின் மீது, மற்ற மொழி மக்கள் மீது, மற்ற இனத்தின் மீது அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக என்னையும் எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. நாங்களும் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும், மற்றவர்களையும் கிறிஸ்துவத்தில் கொண்டு வர வேண்டும். நாங்களும் பலப்பட வேண்டும், உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும். கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பலன் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.